ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணீங்க? நேற்றுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு ஹியூஜ் கேப் அப் மார்க்கெட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு வெட்னஸ்டே எப்படிப்பட்ட மார்க்கெட்டாக அமைஞ்சிருந்தது? நீங்கள் எத்தனை பேர் இந்த மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது? நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அந்த ஓப்பனிங் எப்படி நம்ம ஓப்பன் ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி நம்ம அசஸ் பண்றது, எப்படி நம்ம ஹை அண்ட் லோ கால்குலேட் பண்றது, எந்த ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றது, ஸ்டில் அது சார்ந்த கேள்விகளை நம்ம டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குற மாதிரி நான் இந்த வீடியோவை கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் எந்த ஸ்ட்ரைக்கை எடுத்து நீங்க ஓப்பன் ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய ஹை லோ அதெல்லாம் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்னன்னா 25,650ன்ற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து பார்க்குறேன். இது ஏன் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா, நீங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நிஃப்டியோட ஓப்பனிங், அதாவது நிஃப்டி வந்து இன்னைக்கு ஸ்பாட்டுடைய ஓப்பனிங் அது எங்க இருந்துச்சு அப்படின்னு அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பிரைஸ் நிஃப்டியோட ஓப்பன் பிரைஸ் வந்து அரௌண்ட் 650 ஸ்ட்ரைக்ல ஓப்பன் ஆன மாதிரி தான் நான் பார்த்தேன். ஒன் செகண்ட், நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். எஸ், அதாவது 25,675 அப்படின்ற ஒரு இடம். இப்போ நம்ம இதை வந்து 650 சில பேர் எடுக்கலாம், 700 எடுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக 650 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு நான் ஓப்பன் வேல்யூ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை லோ கால்குலேட் பண்ணியிருக்கேன். 700 வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், ஓப்பன் வேல்யூ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ கால்குலேட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. நான் வந்து எக்ஸாக்டா கால்குலேஷனுக்காக நான் இந்த வேல்யூஸை எடுத்திருக்கேன். அதாவது 650 கால் புட்டுடைய ஓப்பன், எக்ஸாக்டா இதுதான் ஓப்பன் பேஸ்ட் வேல்யூ. அந்த ஓப்பன் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஃபியூச்சரோட ஓப்பனிங் பிரைஸ் 25,678 அப்படின்னு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் அடிப்படையில் இந்த வேல்யூக்கு கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு பார்த்தா, இந்த நியூமரிக்கலி பார்க்கும்போது 700 தான் நெருக்கமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ ஓப்பன் ஸ்ட்ரைக் இஸ் 700. நான் எதை வச்சு கால்குலேட் பண்ணிருக்கேன், 650 வச்சு கால்குலேட் பண்ணிருக்கேன். அதே போல 700 வச்சு நான் கால்குலேட் பண்ணும்போது 700 வச்சு நான் கால்குலேட் பண்ணும்போது பாருங்க, காலுடைய ஓப்பன் புட்டுடைய ஓப்பனை வச்சு கால்குலேட் பண்ணும்போது 719 வருது. அதுவும் ஒன்ஸ் அகைன் ஃபால்ஸ் அண்டர் 25,700. அப்போ நீங்க 650 கால் புட்டை வச்சு நான் வந்து, அதாவது அதை வச்சே நான் வந்து ஹை லோலாம் கால்குலேட் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கணும், அது தவறு இல்லை. பட் ஓப்பன் ப்ரைஸை ஃபியூச்சரோட ஓப்பன் ப்ரைஸை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு பார்க்கும்போதும் எனக்கு அதனுடைய அட்மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,700 தான் எனக்கு கிடைக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் வீக்லி ஃபியூச்சரோட ஓப்பனை வச்சு நான் ஃபர்தரா ஹை அண்ட் லோவை கால்குலேட் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 25,700 எடுக்கலாம். ப்ராப்பரா இருக்கு, கரெக்டா இருக்கு. இல்ல நான் ஸ்பாட்டை வச்சே எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி ஸ்பாட்டுடைய விலை கரெக்டா 675ல ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ நீங்க எய்தர் 650 எடுக்கலாம் அல்லது 700 எடுக்கலாம். 650 எடுத்திருந்தாலும் நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ தான், அதனுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் தான். இதுதான் நமக்கு அல்டிமேட்டா தேவைப்படக்கூடியது. அப்படி பார்க்கும்போது 750, அதாவது டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா 750 ஸ்ட்ரைக்கும் 650 ஸ்ட்ரைக்கும் தான் கிடைக்குது. இது நீங்க 650 ஸ்ட்ரைக் ப்ரைஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாலும் இதுதான், 700 ஸ்ட்ரைக் ப்ரைஸை யூஸ் பண்ணி ஹை அண்ட் லோ கால்குலேட் பண்ணாலும் அதே ஸ்ட்ரைக் தான் கிடைக்குது. இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வரப்போகுது? இன்னைக்கு தேவையே இல்லை. அப்புறம் ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க குரூப்ல, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட இது வந்து பியரிஷ் புல்லிஷ், அது பியரிஷ் புல்லிஷ் அது வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு இண்டிகேஷன் போல நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு டாப்ல இருந்து அனலைஸ் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா பாட்டம்ல இருந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக தானே தவிர நமக்கு தேவை டாப் அண்ட் பாட்டம் தான். அப்போ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்ச பிறகு டாப்ல 25,750 புட்டு வந்து டாமினேட் பண்ணிருக்கா, பாட்டம்ல 650 கால் வந்து டாமினேட் பண்ணிருக்கா. ஃபார் எவ்ரி கேண்டில் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை எடுங்க. அது அப்படி நான் கேட்டிருந்தேன் குரூப்ல, அவங்களுக்கு அது சரியா புரியல. நம்ம அதை எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த 2 ஸ்ட்ரைக்குள்ள இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிருக்கும் நான் நம்புறேன். இதுக்கு மேல நீங்க ஸ்பாட்டை வச்சும் நீங்க ப்ரீ ஓப்பன் வேஸ்ட் பண்ணி நீங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை ப்ரீயாரா எடுத்து வச்சுக்கலாம், அல்லது நீங்க வீக்லி ஃபியூச்சரோட ஓப்பனை கால்குலேட் பண்ணிட்டு எக்ஸாக்டா நான் எடுப்பனாலும் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடுக்காக தான் நான் நிப்டியோட ஸ்பாட்டோடைய ஓப்பனோட ஸ்ட்ரைக்கே எடுத்துக்கேன். ஏன்னா நமக்கு தேவை வீக்லி ஃபியூச்சரை கால்குலேட் பண்றதுக்கு மோர் ரெலவெண்டான ஸ்ட்ரைக் தேவை. அதுக்கு நீங்க ப்ரீ ஓப்பன் பேஸ் பண்ணி நீங்க நிப்டியோட ஸ்பாட்டை பேஸ் பண்ண ஸ்ட்ரைக்கே நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. சம்டைம்ஸ் 2 ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ் தான் நீங்க ஓப்பனிங் நடக்கும், ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் ப்ரீமியம்ல அல்லது டிஸ்கவுண்ட்ல இருக்கக்கூடிய, அப்போதான் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு, மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஓகே, ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டாப் அண்ட் பாட்டம் அசஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு டேப்ல வந்து 650 கால் புட்டை வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து 750, அதாவது 700, சாரி 750 இருக்கும். ஓகே. ஸோ டாப் அண்ட் பாட்டமை நம்ம அசஸ் பண்ணுவாங்க. நான் ரிப்போர்ட் மாதிரி கேட்டிருந்தேன். அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண தான் நான் கேட்டேன். மேபி அவங்களுக்கு அது சரியா புரியல. நம்ம அதை எப்படி பண்ணலாம்னா ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு கேண்டில் முடியும் போதும் நமக்கு என்ன சொல்லுது, டேட்டா என்ன சொல்லுது, அதை ரிப்போர்ட்டாக எடுங்க. அது அப்படி எடுத்து நீங்கள் பழகுனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா உங்களால வந்து இந்த மெத்தடாலஜியை புரிஞ்சிக்க முடியும். அது எப்படின்னு நம்ம சொல்லணும்னா பார்த்துங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சிருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இது பாட்டம் ஸ்ட்ரைக் 650 கால் வந்து பாட்டம் ஸ்ட்ரைக்ல ட்ரெண்ட் பாயிண்டா இருக்கணும், இருக்குதா இல்லை அப்படின்னு செக் பண்ணலாமா. அப்போ புட்டுடைய ஹை வந்து 189.75, நம்ம 190 சொல்லிட்டு ரவுண்டடா நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகே, 190. ஓகே, இது வந்து சேம் ஸ்ட்ரைக் ஹை 190. எஸ், ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஹை வந்து 190. ஓகே, ஸோ காலுடைய லோவை புட்ல மார்க் பண்ணும். காலுடைய லோ பார்த்தீங்கன்னா 185.3. ஸோ 185 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 185 இது வந்து சேம் ஸ்ட்ரைக்கோட லோ 185. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலே நீங்க அப்சர்வ் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா 650 கால் வந்து புட்டுடைய ஹைக்கு மேல இருக்குது. ஸோ இப்போ நீங்க ஒரு நோட்ஸா ஒரு ரிப்போர்ட்டா எடுக்கணும்னா ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்ல நமக்கு என்ன பாட்டம்ல தெரிஞ்சிருக்கு, 650 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட். தட்ஸ் இட். அதான் இந்த ஸ்ட்ரைக்ல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா இன்ஃபர்மேஷன். அதே நேரத்தில் நம்ம 750ல என்ன நடந்திருக்கும் பார்ப்போமா. 750ல பாட்டம்ல வந்து டாப்ல வந்து புட்டு தான் ட்ரெண்ட் பாயிண்ட் இருக்கும். அப்போ காலுடைய ஹை ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் காலுடைய ஹை வந்து 197.6, 198 நம்ம மார்க் பண்ணுவோம். ரவுண்டா 198 மார்க் பண்ணுவோம். ஓகே, எஸ். அண்ட் இதனுடைய புட்டுடைய லோ வந்து நம்ம காலில் மார்க் பண்ணுவோம். புட்டுடைய லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 184.4. ஸோ நம்ம 184 நம்ம மார்க் பண்ணுவோம். 184. இதெல்லாம் மார்க்கிங் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நீங்க அட்லீஸ்ட் நோட்ஸாவது நீங்க எடுக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம லைவ்ல எல்லாத்தையுமே பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஸ்ட்ரைக் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது பாருங்க. கால் வந்து ஆப்போனன்ட் லோவுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சாச்சு. ஸோ இவன் லூஸ் பண்ணிட்டான். ஆனா புட்டு வந்து ஆப்போனன்ட் ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆகல. அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. அப்போ ஸ்டில் இது வந்து அதுவும் இல்லாம நல்லா புரிஞ்சுக்க, ஓப்பன் பிலோ நெகட்டிவ் க்ளோஸ் கேண்டில் வந்து நெகட்டிவ் க்ளோஸ். அப்போ டாப்ல 750 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா இல்லை. ஈவன் தோ 750 கால் வந்து லூஸ் ஆகியும். இதுதான் இன்ஃபர்மேஷன், இதுதான் ரிப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியுது, பாட்டம்ல 650 கால் ட்ரெண்டா இருக்குது, டாப்ல யாருமே இல்லை. ஸோ அப்ப கண்டிப்பா மார்க்கெட் 750 பிரேக் பண்ணி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் இன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா. ஸோ இப்போ செகண்ட் கேண்டில் முடியுது. செகண்ட் கேண்டில்ல ஆப்வியஸா பாட்டம்ல வந்து 650 கால் வந்து அடுத்தடுத்து போகுது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க, 700 புட் எடுத்துவீங்களா. இப்போ அடுத்தது இவனுக்கு ஆப்போனன்ட் வந்து 700 புட், அவனோட ஹை டார்கெட்ஸ் மார்க் பண்ண போகுமா, அதுதான் நம்ம பண்ணுவோம். 700 புட்டு ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து 185, காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து 185. ஸோ அப்போ நம்ம அதை எல்லாருக்கும் மார்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நம்ம ப்ராப்பராக பண்ணணும். இந்த ப்ராசஸை பண்ண தான் நமக்கு நாலேஜ் வந்து வர ஆரம்பிக்கும். 185 நான் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இவனுடைய ஹை வந்து எனக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கு வந்து டார்கெட்ஸ் 228.95, 229 வச்சுக்கிறேன். 229 இதுதான் எனக்கான டார்கெட், நெக்ஸ்ட் டார்கெட். அதாவது 650க்கு 229. ஓகே, ஸோ அடுத்தது யாரு, நெக்ஸ்ட் டார்கெட் யாரு, 750 புட்டு. 750 புட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே 750 புட்டோட ஹை வந்து 243. அப்போ 243 நம்ம மார்க் பண்ணலாமா. 243. ஓகே, ஸோ இது அடுத்த டார்கெட். அப்போ அதே நேரத்தில் 185 இப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் லோ எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அப்போ நான் 750 புட்லயும் நான் 185 மார்க் பண்ண வேண்டும். சரிங்களா, இதெல்லாம் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நம்ம செய்யணும். 185. ஓகே, ஸோ இதுதான். இப்போ பாருங்க, செகண்ட் கேண்டில் முடிவுல 750 புட்டு 185ன்ற அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ யாருடையது, 650 காலுடையது. அதுக்கு கீழேயே போயிட்டான். இதுதான் இங்க கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்.
அப்ப கண்டிப்பா மார்க்கெட் 750 பீட் பண்ண போகுது. மார்க்கெட் அப் சைட்ல ரேலி ஆக போகுது. இங்க பாருங்க செகண்ட் கேண்டில் வந்து அதை நோக்கி போகுது, அடுத்தடுத்து பிரேக் பண்ணி போயிருக்கு. இதுதான் ரிப்போர்ட். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு நிதானமா நம்ம எந்த பேனிக்கும் இல்லாம பொறுமையா ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை எடுத்து எடுத்து நம்ம அழகா நம்ம போகலாம். இது நீங்க நோட்ஸா எடுக்கலாம், நீங்க அது எப்படி வேணாலும் எடுக்கலாம். பட் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிட்ட பிறகு நம்மளே மைண்ட்லயே டக் டக்குன்னு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாட் எவர் அவங்கவுங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்போ என்ன? அப்போ கம்ப்ளீட்டா இங்க பாருங்க டாப்ல 750 புட்டு ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபிகேஷன் இல்லவே இல்லை. தெளிவாயிடுச்சா? ஏன்னா இந்த 198 எபவ் போகாம எப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கேண்டில் மூணாவது கேண்டில் இங்க ஹை மாறிடுச்சு. கால் சைட்ல ஹை மாறிடுச்சு. அப்போ மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது அதை கிட்டத்தட்ட ஒரு 945க்கு ஒரு ஹையஸ்ட் ஹை வச்சிருக்கு. 212.4. ஸோ 212னே நான் மாத்திக்கிறேன். இங்க பாருங்க. ஒருவேளை 945க்கு அப்புறம் 750 புட்டு ட்ரெண்ட் பாயிண்டா மாறணும்னு நினைச்சா கூட இந்த 212 கிராஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இங்க லோ வந்து மாறிட்டே வந்திருக்கும். இப்போ 945 10 ஏதோ ஒரு லோ வச்சுன்னா அந்த லோக்கு கீழே இவன் போகணும். ஸோ இப்படிதான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்தது என்ன? இப்போ ட்ரெண்ட் வந்து கிளியரா ஒன் சைட் போயிட்டே இருக்குது. அப்போ 700 750 கூட 750 புட்டும் இங்க ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு கீழே போயாச்சு, நம்ம பார்த்துட்டோம். 185 கீழே போயிடுச்சு. அப்போ அடுத்தது அது 800 தானே. ஸோ அடுத்து 800 புட்டு நம்ம எடுத்துப்போம். 800 புட்டு 800 புட்ல என்ன மார்க் பண்ணோம்? 185 அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ மார்க் பண்ணோமா? எக்ஸாக்டா நம்ம அந்த 185 நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை இதுதான். நெக்ஸ்ட் இதனுடைய டார்கெட் என்ன? இதோட டார்கெட் அரௌண்ட் ஒரு 273.65 274ன்னு வச்சுப்போம். 274 எஸ். இங்க பாருங்க எக்ஸாக்டா டேப் ஆயிருக்கு பாருங்க. எக்ஸாக்டா 274 இங்க டேப் ஆயிருக்கு. அப்போ அங்க இருந்து ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. அதாவது அதை தாண்ட முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஒரு நியர்லி ஒரு 30 மினிட்ஸுக்கு அங்கதான் இருக்குது. அங்கிருந்து கீழே வருது, திரும்ப மேல போகுது. அந்த ஜோனாண்டே அது தாண்டல கடைசி வரைக்கும். அப்போ 800 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? 800 புட் நம்ம அதை தனியாக இங்கே செப்பரேட்டா பார்ப்போமா? இப்போ 800 புட்டு நான் எடுத்துக்கிறேன். 800 புட் 800 கால் 800 புட்டு. ஸோ இப்போ டாப்ல பார்த்தீங்கன்னா 715 கிடைச்ச முதல் கேண்டலுடைய அந்த டாப் ஸ்ட்ரைக்கு மாறி 800 வரைக்கும் எனக்கு இப்போ போயிடுச்சு. இப்போ எனக்கு கரண்டா எது டாப் ஸ்ட்ரைக்? 800 தான். 800 தான் இப்போ டாப் ஸ்ட்ரைக். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்ட்ல ரெஃபரன்ஸ்க்காக தான் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒருவேளை அதை பிரேக் பண்ணி மேலே மார்க்கெட் போயிருக்குன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகக்கூடிய ஸ்ட்ரைக் தான் டாப் ஸ்ட்ரைக். அதே போல தான் பாட்டம் கோ. ஓகே. ஸோ இப்போ இதுல புட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 165ன்ற அந்த லெவலை நான் மார்க் பண்றேன். 185 சாரி. 185ன்றது என்னது? கால் சைட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 185. ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ணிருக்கணும்? ஒருவேளை ஈவன் ட்ரெண்ட் பாயிண்டா இங்க மாறணும். ஏன்னா இனிஷியல் ட்ரெண்ட் வந்து 800 புட்டுடைய ஹையாண்ட ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்போ ஒருவேளை 800 புட்ல இருந்து 800 ஸ்ட்ரைக்ல இருந்து புட் சைட்ல டவுன் சைடு வரலாம்ல, மார்க்கெட் டவுன் சைடு போகலாம்ல. ஸோ அப்போ அந்த டைமிங்ல இது அரௌண்ட் ஒரு 9:45 10 ஓ கிளாக் 10:05 இந்த ஜோன்ல இருக்கும்போது காலுடைய மேக்ஸிமம் ஹை என்ன? 184.65 நம்ம 185 வச்சுக்கலாம். ஆல்ரெடி ட்ரெண்ட் பாயிண்ட் லோவும் 185 தான். அப்போ மார்க்கெட் இந்த 185க்கு மேல வந்துச்சுன்னா 800 புட் ட்ரெண்ட் பாயிண்டா சொந்த ஆப்போனண்ட்டுக்கு மேல தானே இருக்கான். இங்க பாருங்க இந்த பிரேக் பண்ணி மேல வந்த பிறகுதான் ட்ரை பண்ணி இங்க 1 செகண்ட் சப்போர்ட்டும் எடுத்து மேல போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் எக்ஸாக்டா சொல்ல போனா 10:15க்கு ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகுது. அப்போ சொந்த ஆப்போனண்ட் டிஃபீட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் யாரு? 750 காலா? 750 கால் 750 கால். இப்போ ட்ரெண்ட் வந்து 800 புட்ல இருந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் லோ என்ன? ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பார்த்தீங்கன்னா 165.6 165 வச்சுப்போம். ஓகே. 165. இப்போ இங்க ஆல்ரெடி இவன் இருக்கிறான். அதாவது கால் சைட்ல இருந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ தான் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கேன். இது வந்து புட் சைடுக்கு 165. நம்ம வேணா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பிளாக் வந்து புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, கிரீன் வந்து காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. இங்க பாருங்க 165 இவன் டேப் பண்ணி அங்கதான் ஒரு சின்னதா ஒரு புல் பேக். அந்த புல் பேக்ல தான் இங்க கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேல போச்சு. ஒன் செகண்ட் இவன் வந்து பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். 750 வந்து கால் வந்து இந்த இடத்துல ஒரு அரௌண்ட் ஒரு 11:10க்கு கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி கீழே போயாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? 700க்கு போவோம். கரெக்டா? 700 கால் தான் அடுத்த ஆப்போனண்ட். 700 காலை நம்ம மார்க் பண்றோம். அங்கேயும் நம்ம என்ன மார்க் பண்றோம்? அதே 165.
165ன்றது இப்போ புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. புரியுதா? இங்க பாருங்க 165 கடைசி வரைக்கும் இவன் இங்க வந்து டேப் பண்ணி எதுவும் நடக்கல. ஓகே, அப்போ 165 அதாவது 700க்கு கீழே மார்க்கெட் போக ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்ப இந்த நேரத்துல இவனோட ஹை என்ன? டார்கெட், அவனுக்கு டார்கெட் லெவல் பண்ணலாம். இதோட டார்கெட் வந்து 242.95. ஸோ 243 கூட வச்சுக்கலாம். 243 ஆப்போனன்ட்டோடைய ஹை 243. அதுக்கெல்லாம் போகவே இல்லை. அப்ப எந்த டார்கெட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு? பிஃபோர் டார்கெட் என்ன? 750. 750 கால். 750 கால் தான் ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு கீழே போச்சு. அவனோட டார்கெட் என்ன? 212.4, 212 நம்ம வச்சுப்போம். ஸோ 212 வரைக்கும் அது ரீச் ஆயிருக்கா? எக்ஸாக்ட்லி பாருங்க. அப்போ 25,800 பொட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகி நெக்ஸ்ட் ஆப்போனண்டோட 212 லெவல் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸ்டில் 750 கால் வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு கீழே போயிடுச்சு. பட் ஸ்டில் இங்கே 212 வரைக்கும் தான் போக முடிஞ்சது. அடுத்த ஸ்ட்ரைக்கான 700 கால் வந்து அதுக்கு கீழே விடலை. ஸோ ப்ரீமியம் புட் சைட்ல எந்த அளவுக்கு வீக்னஸா இருக்குதுன்றத உங்களுக்கு நான் காமிக்கிற இடம் தான் இது. ஸோ அந்த நேரத்துல இது அரௌண்ட் என்ன டைமிங்? 11:20, 11:25. இங்க பாருங்க 11:20, 11:25. எக்ஸாக்டா நான் 700 கால்லயும் நான் காமிக்கிறேன். ஏன்னா அடுத்தது அங்கதான் போயிருக்கணும். டார்கெட் நம்ம அடுத்த ஆப்போனண்ட் அவனை தான் எடுத்து வச்சிருப்போம். ஸோ 700 கால்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட்ல 165 மார்க் பண்ணேன். இங்க பாருங்க டைமிங் வந்து 11:20, 11:25. இந்த பாட்டம் வரைக்கும் வந்துச்சு. சரி, இந்த 11:20, 11:25 அப்போ ஆல்ரெடி கிரியேட் ஆயிருந்த கால் சைட்ல இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் என்ன பண்ணின்னு இருக்கான் பாக்குறீங்களா? சாரி, ஓகே, எக்ஸாக்டா பாருங்க 11:20, 11:25. இந்த டைம்ல தன்னுடைய சொந்த ஆப்போனண்டோட அதாவது ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை ஃபெயில் ஆகல. இதுதான் வந்து இப்படிதான் நாம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். பேனிக் ஆக வேண்டாம், எந்த ஒரு அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்க வேண்டாம். லாஜிக்கலி எனக்கு ஒரு கான்செப்ட் புரியுது அப்படின்னா லாஜிக்கலி இதுக்கு கீழே மார்க்கெட் போகாது, அப்ப நான் காலை பை பண்றேன். இதுக்கு மேல மார்க்கெட் போகாது, அப்ப நான் புட்டை பை பண்றேன். இப்படிதான் ஆஸ் அ பையரா நீங்க யோசிக்கணும். ஸோ எக்ஸாக்டா இந்த இடத்துல பாருங்க, இதுக்கப்புறம் மார்க்கெட் போகுமா? ஸோ எத்தனை இடத்துல நமக்கு புரியுது பாருங்க. அப்ப எவ்வளவு நெருக்கமா நமக்கு இது பாருங்க. இப்போ தன்னுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் ஏரியா வரைக்கும் வந்திருக்கான். ஒருவேளை இவன் ஃபெயில் ஆகும், ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபெயில் ஆகுதுன்னா இந்த ஹைக்கு கீழையும் தன்னுடைய இன்ட்ராடே லுக்கு கீழையும், அப்ப எவ்வளவு கிட்ட வந்துட்டான் பாருங்க. தெரியுதா? ஸோ நமக்கு இது வரைக்கும் நாலேஜ், இதுக்கப்புறம் நமக்கு தைரியம் தான். என்ட்ரி வேணும்னா நீங்க போட்டு பார்க்கணும். இதுதான், புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல கிளியரா நமக்கு புரிஞ்சு. சரி, இந்த 11:20, 11:25 அப்போ மார்க்கெட்ல இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் 650 கால் எங்க வரைக்கும் வந்திருக்கான்? தன்னுடைய சொந்த ஆப்போனன்ட் ஹையை டெஸ்ட் பண்ற கிட்ட வந்திருக்கான், டச் ஸ்கோர் பண்ணல. இந்த 11:20, 11:25 அப்போ சொந்த ஆப்போனன்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்க்கலாமா? அதாவது 650 புட், 650 புட். அவன் என்ன பண்ணிருக்கா பார்க்கலாமா? அவனுடைய ஆப்போனன்ட் லோ 185 பாருங்க. 11:20னா இதுதானே 11:20, 25 எவ்வளவு பெரிய கேப் பாருங்க. போக முடியுமா? அப்போ கண்டிப்பா மார்க்கெட் இன்னைக்கு வச்ச இன்ட்ராடே லோவை பிரேக் பண்ணாதுன்னு தாராளமா நீங்க புரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் ஸோ 650க்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படிங்கிற புரிதலை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தைரியமா நீங்க பை பண்ண ஒரு கால் பையரா இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் ஒருத்தர் கூட போட்டதை நான் என்ட்ரி எடுத்து அதாவது டார்கெட் எப்படி புக் பண்றது தெரியல, என்னால வெயிட் பண்ண முடியல, நான் சீக்கிரமா புக் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் பார்த்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணிச்சு, ஒரு 2 hours டைம் எடுத்துக்கிச்சு. இங்க வந்து எவ்வளவு வேகமா போய் ரீச் ஆகும்ன்றது வந்து நம்ம கையில இல்லை. நீங்க நல்ல என்ட்ரி எடுத்தா மட்டுமே போதும். ஸோ கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ எல்லா ட்ரேடையும் எடுக்கணும், எல்லா நேரத்திலையும் நான் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மெத்தடாலஜியும் உங்களுக்கு உதவி செய்யாது. நீங்க ட்ரேடிங்லேயும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், லாஜிக்கலி புரியணும். இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகாது, இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வராது அப்படிங்கிற மாதிரியான புரிதலை எடுத்த பிறகுதான் ஆஸ் அ பையரா நீங்க போகணும். whatever பையர் ஆர் செல்லர் எதுவா இருந்தாலும் இதுதான் கான்செப்ட், இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்ட பிறகு நீ தாராளமா போகலாம். புரியுதுங்களா? ஸோ இங்க பாருங்க, இங்க இருந்து ரெசிஸ்ட் ஆகுது. இந்த 11:20, 11:25க்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான இண்டிகேஷன் கிடைக்குதுன்னு பாருங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். நீங்க ஒரு கேஸை சால்வ் பண்ண போறீங்க, அப்படி அப்ரோச் பண்ணி பாருங்க. இன்ஃபர்மேஷன் மேட்டர்ஸ். எல்லா இன்ஃபர்மேஷனும் புரிஞ்சுக்க. நான் ஒன்லி ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ் மட்டுமே கொடுத்துருக்கேன். இதுலயே இந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னா
இதுல நிறைய இது கடல், இது மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ்ன்றது ஒரு பெரிய கடல். ஈவன் நான் இப்போ மென்டார்ஷிப் பண்றேன், எல்லாம் கொடுக்குறேன், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கொடுக்குறேன். பட் ஸ்டில் நான் எதையாவது புதுசா கத்துக்க முடியுமான்னு தான் நான் இன்னமும் பாக்குறேன். காரணம் இதுக்குள்ள வந்து அவ்வளவு விஷயங்கள் அடங்கிருது. நீங்க நம்பர்ஸை வச்சு ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நிறைய ஆச்சரியங்கள் கிடைக்கும். இப்போ வரைக்கும் நான் மென்டர்ஷிப்ல கொடுக்கக்கூடிய கான்செப்டை தாண்டி இன்னும் புதுசா ஏதாவது கிடைக்குமா நம்ம ரிசர்ச் பண்ணி நேற்று கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சப்ளை டிமாண்ட் கான்செப்டை இதுல எப்படி அப்ரோச், ஏன்னா எனக்கு அதுக்கான க்ளூ கிடைக்குது, என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஸ்டில் ஐ எம் டூயிங் ரிசர்ச், தட்ஸ் இட். ரிசர்ச் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, என்ன நானே நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது இது இதுல ஏதாவது லைவ் இப்போ நான் இப்போ நாளைக்கு நடக்கிற மார்க்கெட்ல நான் என்னோட அந்த ஐடியாவை வந்து அப்ளை பண்ணி பார்ப்பேன், இது ஒர்க் அவுட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ நம்ம பார்க்கணும். பார்க்கும் பட்சத்தில் நமக்கு அந்த ஐடியா வந்து கிளிக் ஆகும். அப்படிதான் இதை நான் கத்துக்கிட்டேன், அப்படிதான் நான் உங்களுக்கு இதை டெலிவர் பண்றேன். ஸோ நீங்க டைரக்டா ஐடியா கிடைச்சிச்சு ஸ்ட்ரெயிட்டா அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த இடத்துல லோ கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, இந்த 1120 1125க்கு நமக்கு அருமையான, இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 650க்கு கீழே போகாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, தெரிஞ்சிருக்குல்ல, நிறைய எவ்வளவு டீடைல்ஸ் பாருங்க. இங்க ஹைய ஆப்போனன்ட் ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ண வந்துட்டு இருக்குது, பட் இங்க முடியவே முடியாது. கன்ஃபார்மா 650 புட்டு சப்போர்ட் பண்ணாது, மார்க்கெட் 650க்கு கீழே இறங்காது. அப்போ எவ்வளவு இண்டிகேஷன்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க. 700ல என்ன கால் என்ன நடந்திருக்கு பாருங்க, 800 புட்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஏன்னா கரண்ட் ட்ரெண்ட் பாயிண்ட், அதாவது புட் சைட்ல ட்ரெண்ட் வந்து இவன் தானே. ஸோ என்ன மாதிரி ரெசிஸ்ட் ஆகிறான் பாருங்க, ப்ரீமியம் எந்த சைட்ல வீக்னஸ் இருக்குதுன்னு பாருங்க. இது அத்தனை, இப்போ ஒரு செல்லரா நீங்க 800 புட்டை இங்க செல் பண்ணலாம், ஒரு பையரா 650 கால் இங்க பை பண்ணலாம். தட்ஸ் இட். பையர் செல்லர் கான்செப்ட் அப்படின்னு தனியா எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஒன்றும் இல்லை, ஒருத்தர் பை பண்றாரு, அப்ப யாரோ ஒருத்தர் அங்கே செல் பண்ணி தான் அங்கே பை பண்ணுறோம். ஸோ போத் பிளேயர்ஸ் ஆர் இன்வால்வ் இன் பர்டிகுலர் டைம். அந்த டைம்ல ரெண்டு பேருமே இன்வால்வ். ஸோ நீங்களும் அதை நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ணி பார்க்கணும். ஸோ தென் என்னாச்சு, ஆப்போனண்டோட ஹை, ஆப்போனண்ட் ஹை இங்கிருந்து ஒன்ஸ் அகைன் 650 கால் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்தடுத்து தன்னுடைய ஆப்போனன்ட்ஸை சந்திக்க பார்க்குறாங்க. ஸோ 650க்கு அப்புறம் 700 புட்டு, 700 புட். ஐ திங்க் மோஸ்ட்லி யாருடைய புட் சைட்ல யாருடைய ஹையும் வந்து டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ அதனால அதே ஹைஸ் தான் மெயின்டைன் ஆகும் நினைக்கிறேன். அதே ஹை தான். ஸோ ஒன்ஸ் அகைன் அதே டார்கெட்டை ரீச் பண்ணுது, அதே டார்கெட்டை பிரேக் பண்ணுது. ஸோ அடுத்தடுத்த டார்கெட்டை ரீச் பண்ணுது. ஒன்ஸ் அகைன் 800, அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் இல்லை, அதுக்கப்புறம் 800 வரைக்கும் போச்சுல டாப்ல, அதே 800 உடைய ஹை ஆண்டியே ரிஜெக்ஷன் ஏற்படுது. சரி, இது என்ன டைமிங், 2:15 2:20 அந்த டைம்ல 800 புட்டு பாருங்க. கரண்டா இதோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோ அதே 185 தான். அந்த 185 பிரேக் பண்ணி கீழே போயாச்சு. 185 தான் சொந்த ஆப்போனண்டோட ஹையாவும் இருந்துச்சு. பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும். 25,800 காலுடைய ஹையும் 185 இருந்துச்சு. ஸோ அதே பிரேக் பண்ணி ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை இழக்குது. ஆல்சோ தன்னுடைய இன்ட்ராடே லோவையும் பிரேக் பண்ணி கீழே போயாச்சு. ஸோ கம்ப்ளீட்லி 800 வந்து அவுட் ஆஃப் கேம் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யாரு, நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யாரு, 850 புட்டு. 850 புட்டை பாருங்க. 850 புட்டு நமக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஸோ அதுலேயும் நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட் லோ யாரு, இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து ப்ராக்ரஸ் ஆகுறது வந்து கால் சைடு தான். ஸோ கால் சைடோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து அதே 185 தான். அந்த 185 நான் பிளாட் பண்றேன். இங்கேயும் பாருங்க 185 பிரேக் பண்ணுச்சு. பட் கால் சைட்ல 800 புட்டுடைய ஹையையே அப்பதான் டச் பண்ணுச்சு. 850 புட்டோட ஹைலாம் வந்து 305 306 306க்குலாம் போகவே இல்லை இன்னைக்கு, அது எங்கேயோ இருக்கு. ஸோ இதுதான் எப்படி ஒரு ப்ரீமியம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது, எப்படி வந்து வீக்னஸ காட்டுதுன்றத புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ 850 புட்டும் கீழே போயாச்சு. சரி, அப்போ 900 போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். எது பார்த்தாலும் வந்து கால் சைட்ல மொமெண்டம் இல்லை, கால் சைட்ல டார்கெட் ரீச் ஆகல. ஸோ 900 புட்டு, 900 புட்டுக்கும் நம்ம அதே 185 மார்க் பண்ணலாம். 185 எக்ஸாக்டா பாருங்க. 185 டேப் பண்ண பிறகு 900 புட்டு தான் டவுன் சைடுக்கான ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுத்து மேலே. சரி, அப்போ இது ட்ரெண்ட் பாயிண்டா? எஸ், மேபி செக் பண்ணி பார்க்கலாம். 25,900 கால் எடுத்து பார்க்கலாமா? அந்த டைம்ல 25,900 கால் எக்ஸாக்டா பாருங்க. அந்த இது என்ன டைமிங், அரௌண்ட் ஒரு 220. ஸோ 220 வரை இந்த கேண்டிலா, 215 220 வரைக்கும், இது வரைக்கும் மேக்ஸிமம் ஹை பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஹை தான். 136.6. 136 எங்க இருக்குது, எங்கேயோ இருக்குது. இது 185. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனை 900 புட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதனுடைய இம்பாக்ட் வந்து இவ்வளவு தூரம் நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருக்கு.
அதாவது 185ல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 232 வரைக்கும் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி அடுத்தடுத்த டார்கெட் அதாவது 850 கால் 800 கால் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அவங்களுடைய அடுத்தடுத்த டார்கெட் மேபி செக் பண்ணி பார்க்கலாம். 850 செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 850 காலுக்கு போயிருக்கும். 850 காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 159.5 160 வச்சுங்க. ஸோ 160 அது ஆல்ரெடி 850 காலுக்கு, ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் புட் சைட்ல வந்து ப்ரீமியம் டிகே இருந்துச்சு, அதை ப்ரீமியம் வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு, அதே சமயம் கால் சைட்லயும் ப்ரீமியம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாவே அடுத்தடுத்த ஆப்போனோட ஹைக்கு மேல தான் இருந்திருக்கே. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கும் போது மட்டும் தான் இதெல்லாம் உங்களால புரிஞ்சிக்க முடியும். 800 கால் 800 காலுடைய ஹை என்ன 184. இப்பதான் இந்த 184 அதாவது 900 புட்டு 800 காலுடைய ஹைக்கும் மேல இருக்குது. அதனுடைய பொட்டன்ஷியலை பார்த்துக்கணும். ஏன் அந்த ரிவர்சல் அந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகே, அப்போ 750 கால் 750 கால் அடுத்த ஆப்போனண்ட் 750 காலுடைய பார்த்தா 212 212 பாருங்க, ஈஸியா ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 700 நெக்ஸ்ட் வந்து 700. ஸோ என்ட்ரின்னு ஒன்று எடுக்கணும்னு நினைக்கும் போது அது எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கோட எடுக்கிறீங்க பார்த்துங்க. 242.95. ஸோ 242 வந்து ரீச் ஆகல, அது கிட்ட போயிடுச்சு. 242 அவ்வளோதான். இதுதான் இன்னையோட டேவோட ப்ராக்ரஸ். ஸோ ஒரு என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த புட் சைடில் எத்தனை பேர் இந்த 245க்கு நீங்கள் 220க்கு பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராகவோ அல்லது ஒரு ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப டெடிகேஷனோட பார்க்குறவங்க ஒரு மெத்தடை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதில் நிறைய இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு என்ட்ரியை எடுக்கணும். இந்த இடத்துல பார்க்கும்போது அப்சர்வ் பண்ணும்போது ட்ரெண்ட் பாயிண்ட்ல பார்க்கும்போது ஒரு 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 என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்குது, அப்போ அந்த இடத்துல பொட்டன்ஷியலி ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா அதை அப்சர்வ் பண்ணிருக்கும் போது 900 புட்டு வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டேப் பண்ணி ஒரு புல்லிஷ் மூவ் கொடுக்க ட்ரை பண்ணும் போதே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். 900 புட்டு வந்து 800 காலுடைய ஹைக்கும் மேல இருக்குது. சொந்த ஆப்போனண்ட்டுக்கு மேல இருந்தாலே அவன் ட்ரெண்ட் பாயிண்ட், அவன் அடுத்த 2 ஆப்போனண்ட்டையுமே டிஃபீட் பண்ணி தான் இருக்கானு. அப்ப கண்டிப்பா மார்க்கெட் 900க்கு மேல போறது ரொம்ப 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 கஷ்டம். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா 900 வரைக்குமே இன்னைக்கு போச்சா? அடுத்த கேள்வி அது ஒன்று இருக்குல்ல, எது வரைக்கும் போச்சு? கிட்டத்தட்ட ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 850 848 850 ஸ்ட்ரைக் வரைக்கும் தான் போச்சு. அப்போ 900 எப்படி உள்ள வந்துச்சு? பிகாஸ் ஆஃப் ப்ரீமியம் வீக்னஸ். கால் சைட்ல டார்கெட் ரீச் ஆகல, ஆனா புட் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கான். விச் மீன்ஸ் புட் சைட்ல ப்ரீமியம் டிகே நல்லா நடக்குது, செல்லர்ஸுக்கு சப்போர்ட்டிவா போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னலி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம டெக்னிக்கலா கான்செப்ட் வைஸ் நம்ம சிம்பிளா கொடுத்தோம். அதனாலதான் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ கான்செப்டை புரிஞ்சுக்குங்க ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு நீங்க எஃபெக்டிவ் ஸ்டடி பண்றீங்களோ இதுவே உங்களுக்கு பல விஷயங்கள்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள் உங்களுக்கு காட்டும். இதுக்கப்புறம் நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீக்லி ஃபியூச்சரை நீங்க அனலைசேஷனையும் உள்ள கொண்டு வரும்போது ஆப்ஷனையும் வீக்லி ஃபியூச்சரையும் இன்டர்லிங்க் பண்ணி மாறி நீங்க அப்ரோச் பண்ணும்போது அதனுடைய அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணி நீங்க அதை அப்சர்வ் பண்ணும்போது தான் உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை முதல்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஸோ ட்ரேடிங்ன்றது சீரியஸா எடுத்துக்கிறவங்களுக்கு லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரை பண்ணுங்க, கீப் ப்ராக்டிஸிங், கீப் லேர்னிங். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது சஜஸ்ட் பண்ணணும், ட்ரைனிங்ல ரியலி இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணி நம்மளோட கமெண்ட் செக்ஷன் நம்ம டவுட்ஸ் வந்து நம்ம குரூப்ல கேட்கலாம். ஸோ கீப் ப்ராக்டிஸிங். தொடர்ச்சியா பண்ணும்போது நிச்சயமா ஒரு நாள் வெற்றி வந்து நிச்சயமா இருக்கும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.